ஆமா, உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களே, எப்படி வெளியே வந்த? இன்ஸ்பெக்டரை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சேன். அவர் கவுந்துட்டாரு. அதான் எப்படின்னு கொஞ்சம் சொல்லு. சார், அவன் தான் என்னை ஏமாத்திட்டு சொல்லி நீங்க தான் சார் இதுல இருந்து என்ன காப்பாத்தணும். காப்பாத்தணுமா? என்னடா சொல்ற? ஆமா சார், என்ன உள்ள பிடிச்சி தள்ளுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. என்ன வெளியில விட்டீங்கன்னா நீங்க கேட்கிற பணத்தை நான் தரேன் சார். டேய், இது பெரிய வில்லங்கமாவல்ல இருக்கு. சார், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். உங்க பவர் உங்களுக்கே தெரியாது. அவனை அடிச்சு உதைச்சு மேட்டரை முடிங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் சேர்த்து கவனிச்சிடுறேன். சரி, உன் மேட்டரை முடிச்சு கொடுத்தா எவ்வளவு தருவ? ஒரு 20-25 தந்துடலாம் சார். சூப்பரா பேசி இன்ஸ்பெக்டரை கவுத்துட்ட. ஓஹோ, அதுக்காக தான் உன் மச்சான் கிட்ட பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கியா? ஆமா, அவங்ககிட்ட லம்பா ஒரு அமௌண்ட்டை கறக்கணும். உனக்கு பணம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அவன் பெரிய பணக்காரன். பத்தாவதுக்கு என் சகல வேற. ஏய், அவன் வந்துட்டான். நான் ஓடுறேன். நீங்க 3 பேரும் என்ன துரத்தி வந்து பிடிங்க. ஏய், வாங்கடா. அடிக்காதீங்கடா. ஏய், சொன்னா கேளுங்க. ஏய், குடுங்கடா. ஏய், ஏண்டா திண்டிவனத்துல இருந்து சென்னையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஒளிஞ்சிருந்தவனே கண்டுபிடிச்சிருவா. இப்படி ஓன பிடிக்க மாட்டோம்னு நினைச்சியா? இல்ல. ஏய், உள்ளூர்ல இருந்தப்ப இன்னைக்கு நாளைக்கு அது இதுன்னு சொல்லி கல்லா கட்டினேன். நாங்க பொறுத்துக்கிட்டோம். அதுக்குன்னு ஓவர் நைட்ல எஸ்கேப் பண்ண பாரு. அப்பவே புரிஞ்சுக்கணும் நீ பணம் கொடுக்க மாட்டேன்னு. அடிக்காதீங்க. கொடுக்க மாட்டேன்னு இல்லைங்க, பணத்தை புரட்ட முடியல. எத்தனை நாள்டா? எத்தனை நாள்? ஒரு நாளா 2 நாளா? 2 வருஷம். 2 வருஷமா நீ பணம் புரட்டியா? போட்டோ அதுக்கு இல்ல, பிளாட் போட்டா அது ஹெவி லாஸ் ஆயிடுச்சு. அடிக்காதீங்க. நானு உனக்கு லாஸ் ஆனா நாங்க லாஸ் ஆகணுமா? லாபம் வந்தா எங்களுக்கு பிடிச்சு கொடுங்க. அடிக்காதீங்க. அண்ணே, சொன்னீங்க விட்டுருங்க. உங்க காசு எப்படியும் கொடுத்துறேன். நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவர? இது எங்க பிரச்சனை. வீணா தலையிட்டு மாட்டிக்கோ. என் சொந்தக்காரர் அவரு. ஏங்க, சொந்த கார்ல வரீங்க, இந்த அல்ல கைய பார்த்து சொந்தக்காரன்னு சொல்றீங்களா? விஸ்வா, நீங்க போங்க. இந்த பிரச்சனை நீங்க மாட்டிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பேசுறீங்க நீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு பாத்துட்டு சும்மா போக சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? இது பழைய பிரச்சனை. அதான் என்னன்னு சொல்லுங்க சுந்தர். 2 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணேன். பிளாட் போறதுக்கு பணம் கொஞ்சம் குறைஞ்சது. இவங்க கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரெட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு. ஓட்ட பணமும் போச்சு, இடமும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு செலவு வேற. என்னால அதுக்கப்புறம் பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. அததான் இவங்க கேக்குறாங்க. அதான் அங்க ஊரை காலி பண்ணிட்டு இங்க வந்து தலைமறைவாயிட்டான். கொஞ்சம் டைம் கேளுங்களேன். ஏங்க, 2 வருஷம் ஆகுதுங்க. என்ன டைம் வேணுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆளை தூக்கு. கொண்டு போய் கட்டி வச்சா தானா பணம் வரப்போகுது. இருங்க, பணம் இருந்தா கொடுக்க மாட்டோம் நாங்க. நீ கொடுத்தா உன்னை தேடி நாங்க ஏன் வரப்போறோம்? தூக்கியா? விடுங்க. எவ்வளவு பணம் தரணும் அவரு? 60,000. 60,000மா? 60,000த்துக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சார் 60,000 சும்மாவா? நீங்க கொடுக்க போறீங்களா? தவற. சார், இதுல 60,000 பணம் இருக்கு, எடுத்துக்கங்க. செக்கா? இது எப்ப மாறுறது? நாங்க எப்ப பணம் எடுக்கிறது? ஒழுங்கா பாருங்க. பேரர் செக் பேங்க்ல கொடுத்தோனே பணம் கிடைக்கும். கிடைக்கலனா இது என் விசிட்டிங் கார்டு. அங்க பணம் கிடைக்கலனா என்கிட்ட வாங்க, நான் தரேன். சரி, முதல்ல வாங்க போலாம். வா. என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நானே உங்ககிட்ட பேசி பார்த்திருப்பேன். அதுக்குள்ள நீங்க செக் எழுதி கொடுத்துட்டீங்க. சுந்தர், அப்படி இல்ல. நமக்குள்ள 1000 பேசிக்கலாம். நடுத்தெருல வச்சு 4 பேர் அசிங்கம் பண்றதை பார்த்துட்டு சும்மா போக முடியாது. இல்ல, என்ன இருந்தாலும் 60,000 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டீங்களே. சுந்தர் ப்ளீஸ், நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். சொந்தத்தை விட்டு கொடுக்க முடியாது. சரி, நீங்க வாங்க. எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல, நீங்க போங்க. நான் இப்ப மாலதியோட மாமா வீட்டுல தான் தங்கி இருக்கேன். ஓ குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட பணம் வாங்கினத.
என்னங்க நீங்க இதை போய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க போற? இல்ல நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இப்ப என்ன சுந்தர் அதை பத்தி? நீங்க ஒய்ஃப் குழந்தைன்னு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். பாரு என்ன, நீங்க வண்டியில இருங்க. சும்மா இருங்க நீங்க. பரவாயில்ல. ஐயோ ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வரேங்க. சரிங்க. டேய் சொல்டா. டேய் அவன் போயிட்டான்டா. வாங்க சீக்கிரமா வாங்க. சரி வை. இங்க வாமா, உள்ள வா. என்ன நீ ஜோசியம் பாக்குறவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க இந்த அம்மாவை பார்த்தேன். சரி நம்ம கைய காமிச்சு பாப்போம், எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலான்னு பார்த்து என் கைய காமிச்சேனா, என் மனசுல இருக்க அத்தனையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டாங்க. நீ உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி அது எதிர்பாராத விதமா நின்னு போச்சு. ஆனா அத பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 3 மாசத்துல உங்க பொண்ணு கழுத்துல மாங்கல்யம் ஏறிடும்னு நம்பிக்கையோட சொன்னாங்க. அதான் நீங்களும் வீட்ல இருக்கீங்களா, சரி உங்களையும் பார்க்க சொல்லலாமேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு பார்த்து என்னாக போகுது? என் மருமகளை கூட்டு காட்டணும். நந்தினி, அம்மா நந்தினி இங்க வா. இத வந்துட்ட. எதுக்கத்த கூப்பிட்டீங்க? அம்மாடி, இவங்க குறி சொல்றவங்களா? நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்களா? நீயும் உன் கைய கொஞ்சம் காட்ட. நந்தினி ஏமா தயங்குற? எனக்கு இதெல்லாம் பார்த்து பழக்கம் இல்ல அத்தை. அப்படியே பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க, வீணா குழப்பம்தான் வரும். நந்தினி, இதெல்லாம் நாமளா நினைச்சுக்கிறது தான். நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம், சும்மா கைய காட்டு. அக்கா, அதான் அம்மாவும் அத்தையும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, தைரியமா கைய காட்டுங்கக்கா. பயம் உன்னை தடுக்குது, காரியங்களை கெடுக்குது. மகாலட்சுமி பயப்படலாமா? வாமா வந்து பாரு, உன் மனசுல இருக்கிற பயம் போயிரும். தடையே உன் பயம்தான். இந்த பயத்தாலதான் இந்த வீட்டுக்கு வர வாரிசு வரவே பயப்படுது. இத நான் சொல்லல, கொல்லிமலை பகவதி சொல்றா. கொல்லிமலை பகவதி சொல்றா. ஏமா, ஏதோ வாரிசு வர தயங்குதுன்னு சொன்னீங்களே, அது என்னது? தட்சணை வச்சு கை நீட்ட சொல்லு, என்னன்னு சொல்ற? மலக்காளி, மலையிறங்கி வாடி. மனமிறங்கி இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லிட்டு போடி. கொல்லிமலை பகவதியே வா வா வா. கொல்லிமலை பகவதியே வா வா வா.
வாய் சொல்லிட்டா. பிரச்சனை வெளியில இல்ல, வீட்லயும் இல்ல, உன் மனசுல இருக்கு. அதுதான் உன்னை போட்டு குழப்புது. குட்டைய குழப்பிட்டு மீனை பிடிக்க முடியாம தவிக்குது. குழப்பமா? என்ன குழப்பம்? தேவையில்லாத பயம்தான் இப்ப இவளோட குழப்பம். ஓ, பயத்தை தள்ளு, பகவதியை நம்பு, எல்லாம் சரியாயிடும். உனக்கு குறி சொல்ல எதுவுமே இல்லையா. பகவதி எல்லாத்தையும் செஞ்சுட்டாலாம். இந்த குடும்பம் ஓஹோன்னு வரணும்னு தான் பகவதியோட உத்தரவா. தடையெல்லாம் தாண்டியாச்சாம். தடுமாற்றம் எதுக்குன்னு பகவதி கேக்குறா. அவ உனக்கு துணையா இருக்கும்போது பயம் எதுக்குன்னு கேக்குறா. நரகத்துல இருந்து சொர்க்கவாசலுக்கு வந்தாச்சு, உள்ள போக ஏன் யோசனைன்னு கேக்குறா. நான் வழியை தான் காட்ட முடியும், உள்ள போறது ஓ இஷ்டன்றா. கொல்லிமலை பகவதி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க சொல்றா. அவ போகணுமா? அண்ணி, நீங்க ஏதாவது கேக்குறதா இருந்தா கேளுங்க நீ அவங்க கிட்ட. வாரிசு வர தயங்குதுன்னு சொன்னாங்களே, அத பத்தி எதுவும் சொல்லலையே. கவலைய விடுதாயி. கொல்லிமலை பகவதி அந்த தடையை நீக்கிட்டா. இன்னும் 10 மாசத்துல வாரிசு வந்துரும், வாரிசு வந்துரும், வாரிசு வந்துரும். குழந்தை ஆனா பெண்ணா? தடைய நீக்கினவ சொல்றா, அவளே இந்த வீட்டுக்கு வரப்போறாளாம். அவளேன்னா? அவளேதான். உனக்கு பெண் குழந்தை தான் வாரிசா வரப்போகுது, வாரிசா வரப்போகுது. இந்த ஒரு வார்த்தை போதும், நாங்க சந்தோஷமா காலத்தை ஓட்டுவோம். சந்தோஷப்பட வேண்டிய முகத்துல சஞ்சலம் தெரியுதே. பகவதி ஏன்னு கேக்குறா. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ சந்தோஷப்பட்டாதான் கொல்லிமலை பகவதி வருவாளாம். நந்தினி, நீ ஏமா கவலைப்படுற மாதிரி இருக்க? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதான். அதானே பார்த்தேன். ஒருவேளை உனக்கு பெண் குழந்தையே பிடிக்காதோன்னு நினைச்சிட்டேன். என்னம்மா நந்தினி? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. எல்லாமே குழந்தைங்க தானே. நந்தினி, இங்க பாரு. உன் மாமனார் மாமியாருக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம். அதனால நீ முதல்ல பெண் குழந்தைய பெத்துதான் கொடுக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. தாயி, என்ன சந்தோஷப்படுத்தினா அந்த பகவதிய சந்தோஷப்படுத்தின மாதிரி உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்குவா தாயி. சரிங்கம்மா. அப்ப நான் வரேன் தாயி. சரிங்கம்மா. வரேன் தாயி. வரேன் தாயி. அம்மாடி, நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெண் குழந்தைய பெத்து கொடுக்க போறேன். சரியா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, நான் உள்ள போறேன் அத்தை. இப்ப சந்தோஷமா நீ? புள்ளையும் மருமகளையும் பார்க்க வந்த இடத்துல
பேத்தி பிறக்க போகுதுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா இன்னும் சந்தோஷப்படுவாரு. ஆமா நீ. சரி அண்ணி. சரி. சந்தோஷப்படுறீங்களா? படுங்க படுங்க. பேத்தியும் வரப்போறதில்ல, பேரனும் வரப்போறதில்ல. என் பொண்ணுதான் வரப்போறா. இத அந்த பகவதி சொல்லல, இந்த மீனாட்சி சொல்றா. எப்படிமா? எப்படி அந்த நந்தினிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க இப்படி ஒரு ஐடியா தோணுச்சு உனக்கு? நான் நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி 1000 ஐடியா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்டி. இந்த ஒரு ஐடியா போதுமா? அந்த நந்தினி அப்படியே ஓட வைக்கிறேன். அந்த மாதிரிலாம் நினைச்சு ஏமாந்து உக்காந்துட கூடாது. அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளோட அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சூப்பர்மா. சரி சரி, இங்க பாரு, நான் போய் அந்த ஜோசியக்கார பொம்பளைக்கு செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ இங்க வந்தானா நம்ம கூத்து அம்பலமாயிடும். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எதுக்காக இன்ஸ்பெக்டர் நம்மளை வர சொல்லிருப்பாரு? ஒன்றும் புரியலையே. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நீங்க என்னமோ வர சொன்னீங்களாமா? என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்ன சார் தப்பு நடந்துச்சு? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, தப்பு எங்க பக்கம் நடந்துருச்சு. சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாதீங்க. சுந்தர் வாயாங்க. உங்க மாப்பிள்ள பைக்கை திருட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொன்னதை நம்பிதான் அவரை எங்க இழுத்துட்டு வந்தோம். ஆனா அது திருட்டு பைக் இல்ல, அவரே காசு கொடுத்து வாங்கினதுதான்னு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது. அந்த ஆளு அது அவன் பைக்குன்னு சொன்னா? அது அவன் பைக் மாதிரி இருந்ததுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அது எப்படி சார் மாடலை வச்சு சொல்ல முடியும்? இன்ஜின் நம்பர், நம்பர் பிளேட் இதெல்லாம் இருக்குல்ல. அந்த மடையன் அவசரப்பட்டுட்டான். அந்த பைக் நம்பரை மாத்திட்டு உங்க மாப்பிள்ள திருடி வச்சிருக்கிறதா தப்பா நினைச்சிட்டான். நீங்க சொன்ன மாதிரி இன்ஜின் சேஸ் நம்பர்லாம் வச்சு இதை பிடிச்சோம். பைக் அவனோடது இல்ல, உங்க மாப்பிள்ளோடதுன்னு. அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சாரி சார், உங்க மாப்பிள்ளைக்காக தான் வர சொன்னேன். மாப்பிள்ளைக்காகவா? நாங்க தப்பான சந்தேகத்துல அவரை வீட்டுல இருந்து இழுத்துட்டு வந்துட்டோன்னு. இப்ப அவரு எந்த முகத்தை வச்சுட்டு நாங்க போவேன், யாரு என்ன நம்புவாங்க, என் வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டீங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதான் நானே உங்ககிட்ட சொன்னாலாவது நீங்க அதை புரிஞ்சுக்கீங்களேன்னு உங்களை வர சொன்னேன். நீங்க சொல்றதும் சரிதான். போலீஸ் சந்தேகப்பட்டு ஒருத்தர் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டா பாக்குறவங்க சந்தேகம் தீரவே தீராது. நீங்க என்ன கூப்பிட்டதும் நல்லா போச்சு. அங்க வீட்டுல எல்லாரும் மனசொடிஞ்சு போய் தான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அவரை கூட்டிட்டு போங்க, இனிமே எந்த தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி சார், வாங்க மாப்பிள்ள போலாம். அந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் நம்பரை எனக்கு கொடுங்க சார். அவன் நம்பரா? அது எதுக்குங்க? ஆமா சார், அவனுக்கு போன் பண்ணி அவனை நல்லா 4 வார்த்தை கேட்டா தான் என் மனசு ஆறும். தரீங்களா? மாமா அதெல்லாம் எதுக்கு? நம்ம நேரம் கெட்டு போயிருந்தா நல்லது கூட கெட்டதா தான் நடக்கும்பாங்க. போயிட்டு போகுது, விட்டுடுங்க. நாங்க வரோம் சார். ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, போங்க. நீங்க முன்னாலேயே சரியா விசாரிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல சார். தவறுது எல்லாருக்கும் சகஜம் தானே. இந்நேரம் நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்க பேசுவீங்களா? உங்க லட்டி தானே பேசுவோம். சரி கிளம்பியா சார், நீங்க போங்க. சரி சார், வாங்க மாப்பிள்ள. இருங்க மாப்பிள்ள, ஏதாவது ஆட்டோ வருதா பார்க்கலாம். எதுக்கு மாமா ஆட்டோ? நம்ம பைக் இருக்கு. நான் காசு போட்டு வாங்கின பைக் மாமா. நீங்க ஆட்டோல போய் வீணா எதுக்கு செலவு பண்றீங்க? வாங்க நம்ம பைக்லயே போலாம். மாசத்துக்கு இந்த மாதிரி 4 கேஸ் வந்தா நாம செட்டில் ஆயிடலாம்.
அம்மா அம்மா என்னடி அம்மா அம்மான்னு தலை போற விஷயம்? ஐயோ தலைப்புற விஷயம்தாம்மா. ஆனா எனக்கு இல்ல, அந்த நந்தினி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. சீக்கிரம் வாமா வாமா வான்னு சொல்றேன்ல.